எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 2வது பதிகத்தில் 5வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சிந்திக்கும் அதிசயிக்கும் தேரும் கைகூப்பும் திருவிழங்கத்துள்ளான் என்னும் வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடா என்றென்றே மயங்கும் அந்தி போதவுடன் அவனன் உடல் ஈந்தானே அந்திப்போது அவனுடல் இடந்தானே அவனன் உடல் இடந்தானே அலைகடல் கடைந்த ஆறாவது சந்தித்துன் சரணம் சார்வது வலிந்த தையலை மையல் செய்தானே. இது பாட்டு. இது நம்மாழ்வாரை அவரை எப்படி பெருமாள் ஆட்கொண்டார்ன்றத சொல்றாரு இந்த இடத்துல. சிந்திக்கும் மனசுல பெருமாளை நினைக்கிறாராம். திசைக்கும் கலங்கி போய் அப்படியே மயங்கி திசைக்கும் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறதுன்ற மாதிரிதான். சிந்திக்கும் யோசனை பண்ணாலே அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாராம். அதான் திசைக்கும்ன்ற அந்த இடத்துல. சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும். தேரும்னா ஓரளவு அதுலேருந்து அந்த பெருமாளை நினைச்சிருக்க அந்த ஆச்சரியத்திலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து கைகூப்பும், 2 கையை கூப்பிட்றாராம். எவ்வளோ அழகாக அது உருவத்தை பாருங்க, எவ்வளோ அழகாக அதை வர்ணனை பண்ணியிருக்காருன்ற பாருங்க. தேரும் கைகூப்பும், கையை கூப்பிட்றாளாம். கைகூப்பும் திருவரங்கத்துள்ளான் என்னும் திருவரங்கத்தில் இருக்க பெருமாளை நினச்சிண்டு, அந்த திருவரங்கத்தில் உள்ள பெருமாளை பள்ளி கொண்டவனேன்னு நினச்சிண்டு வந்திக்கும்னா இந்த இடத்துல வந்தனை செய்வதற்கும்னு அர்த்தம். வந்திக்கும் பெருமாளை வந்தனை பண்ணுறாராம். வந்தனைன்றது வந்து நம்ம பெருமாளை தொழறது. சிந்தனைன்றது வந்து பெருமாளை பற்றி சிந்திக்கிறது. வந்தனை சிந்தனை. ஆந்தனைன்னு ஒன்று இருக்கு. ஆகுந்தனையும் நம்மளால ஆன வரைக்கும் பண்றது ஆந்தனை. நிந்தனைன்னு ஒன்று இருக்கு, நிந்திக்கிறது, பெருமாளை தூஷிக்கிறது. அது நிந்தனை. நிந்தனைன்றது வந்து கடுஞ்சொல்ல சொல்லி பெருமாளை தூஷணம் பண்றது, அதாவது தூட்டுறது. வந்திக்கிறதுனா வந்தனைன்றது நம்ம பெருமாளை வேண்டது. வந்தனைன்றது பெருமாளை வேண்டது. சிந்தனைன்றது தூஷிக்கிறது, சிந்தனைன்றது சிந்திக்கிறது, ஆந்தனைன்றது ஆகுந்தனையும் தான் ஆந்தனையும் மாறி. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு என்று உகந்தேல ஒரு வயிறு திருப்பாவை பாடல்ல, ஓங்கி உலக அந்த பாடல்ல வரும். ஆண்டாள் இருக்கிறது. ஆந்தனைன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆகுந்தனையும் அப்படின்னு அர்த்தம். தன் மேல ஆன முடிக்கும், ஆன வரைக்கும் அப்படிங்கிறது. இதை வந்து கைகூப்பும் திருவரங்க செய்தும் வந்திக்கும் வந்தனை செய்தும் விழுந்து சேவிக்கிறாளாம். வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீர் மல்க. அதை சொல்லிட்டு பார்த்தா கண்ணீர் வந்து மழை தண்ணி மாதிரி ஓடுறதான் இவன் கண்ணிலேருந்து வடிகிற தண்ணி பெருமாளை பார்க்கறதுக்கு. அதை நினைச்ச உடனே, அதாவது பெருமாள் மேலே அவ்வளவு அன்பு, அளவு இல்லாத ஒரு அன்பை வச்சிருக்காருன்னு அர்த்தம். வந்திடா என்றே மயங்கும். எப்பதான் நீ வரப்போறியோன்னு அப்படியே நினைச்சிட்டு இருக்கலாம், அப்படியே மயங்கி வந்துருக்கலாம். அதை சொல்றாரு இந்த இடத்துல. வந்திடா என்றே மயங்கும் அந்தி போதில் அவனன் உடல் இடந்தானே. அருமையான வார்த்தை இது. அந்திப்போது முதல்ல வந்து திருவகத்தில் பள்ளி கொண்டிருக்க பெருமாளை சொன்னால, இப்போ வந்து அந்திப்போதில், அதாவது அந்திப்போதுன்றது மாலையும் காலையும் சேர்ற நேரம். காலை பொழுது பகல் பொழுது இரவு பொழுது சேர்றது இல்லையா, அந்த நேரம் தான் அந்தின்றது. அந்தி சாய்தல்னு வாங்க பாருங்க. அந்திப்போதில் அவுணன்றது இந்த இடத்துல இரண்யன். அவுணன்னாலே அவுணன்னா இரண்யன். அவுணன்றது தங்கத்துக்கு அர்த்தம், இரண்யம்னாலும் தங்கம். இரண்யன் அவுணன்றது வந்து இரண்யனோட பேரு. அவுணன் உடல் அவனோட உடல் இடந்தானேன்றது கிழிக்கிறது. இடந்தானேன்றது ரொம்ப எத்தி விடுறதுன்னு அது மாதிரி வயத்தை கிழிச்சு தூக்கி போட்டாராம். பெருமாளுக்கு ஆக்ரோஷம் வந்துருச்சு அந்த இடத்துல. அதை வந்து அந்த மாதிரி பெருமாளுக்கு ஆக்ரோஷம் வந்தப்ப போய் யாரோ வரா, பிரம்மாவை கேட்குறா, சிவனை கேட்குறா, யாரோ வந்து அவரை சரி பண்ணணும், அவரை கொஞ்சம் அந்த கோபத்தை குறைங்க, தணிக்க வைங்க, அவனும் செத்து போயிட்டான், இனிமே இல்லைன்றத அதை சொல்ல முடியலையாம் யாராலையும். யாரும் வரவாயில்ல. ஐயோ, இந்த உக்கிரத்துக்கு நடுவில் நான் போய் சொல்ல மாட்டேன்,
பயமாக இருக்குன்ட்டு ஓடி போயிடுவாளாம் எல்லாருமே. மகாலட்சுமியே வந்துட்டு மகாலட்சுமி கூப்பிட்டு வரா கடைசியில். மகாலட்சுமி வந்து பார்த்துட்டு இது முடியாது, இவருக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போனால் என்ன பண்ணுவாரோ தெரியாது, அவருக்கு அவர் நிலையில்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணா, நாரதன்கிட்ட கேட்குறா என்ன பண்ணலான்னு. நாரதன் வந்து ஒரே உபாயம், பிரகலாதனை கேட்டு பார்க்கலாம். பிரகலாதன் போய் அவரோட உக்ரத்தை குறைக்க முடியாதா பார்க்கலாம். உக்ர நரசிம்மர் நாங்கள் போயிட்டு வந்தோம், நானும் ரங்கநாதன் இப்போ போயிருந்தப்ப கோவிலில் போயிருந்தப்ப அந்த நவநரசிம்மர் சன்னதிகள் போயிருந்தப்ப மேலே உக்ர நரசிம்மர் போயிருந்தோம். எவ்வளோ கஷ்டம் அது போகிறது, அப்பா ரொம்ப கஷ்டம். ஆனால் ரங்கநாதன் வந்தது தான் பெரிய கிரேட்டு. அவரோட ஏஜுக்கு அவர் வந்து எங்கள் கூட போட்டி போட்டு நடந்து வந்தாருன்னா அதுவே பெரிய விஷயம். என்னை விட பெரியவர் அவர். மீதி வந்தவங்க என்னை விட சின்னவங்க, என்னை விட பெரியவர் அவர். நாங்கள் 4 பேர் போனோம். தென்னவன் ஒன்று போயிருந்தோம், நான் நாவலன் போயிருந்தோம். 4 பேருக்கு அருமையாக அதை போய் பார்த்துட்டு வந்தோம். அதான் அந்த இதை சொல்கிறார், அவுணன் உடல் இடந்தானே. இடந்தானேன்றது வந்து என்னென்னா ஒரு கஷ்டமே இல்லாமல் கிழிக்கிறது, சும்மா ரொம்ப ஈஸியாக தூக்கி போட்டுறோம் பாருங்க கையில், அதுதான் இடந்தானேன்றது வந்து அதான். இல்லாட்டா எடுத்தானே கிழித்தானேன்றதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறது. கஷ்டப்பட்டுனா ஓரளவு எஃபோர்ட் எடுக்குது. இது எஃபோர்ட்டே இல்லாமல் ரொம்ப சர்வ சாதாரணமாக வாய்த்தை கீழ்ச்சி குடலை விட்டு உருவி மாலையை போட்டு உடம்பு தூக்கி போட்டான். அது சொல்கிறார் இந்த இடத்துல, அவுணன் உடல் இடந்தானே. வந்து அலைகடல் கடைந்த ஆறாவது. அலைகடல் கடைந்த ஆறாவது அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? பெருமாள் வந்து மந்திரமலையை மத்தாக்கி அந்த வாசுகி பாம்பை நானாக்கி மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி பெருமாள் வந்து அந்த திருப்பார் கடலை கடையிறாராம் அமுதத்துக்காக. அந்த மாதிரி கடையும் போது அந்த மேருமலை அழிஞ்சிருந்தான். இது அழுந்தாமல் இருக்கணும்னா முதல்ல இது ஆதாரம் வேணும். ஆதாரம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரா, ஆமையா மாதிரி கீழே போய் தன்னோட ஓட்டால் அதை தாங்குறாராம் அந்த மந்திரமலையை. அந்த மந்திரமலையை தாங்கணும்னா எவ்வளோ பெரிய சக்தி இருக்கணும் அதை சொல்கிறார் இந்த இடத்துல. அலைகடல் கடைந்த ஆறாவது அந்த மாதிரி போய் தாங்கி நிற்கிறாரா. நீங்கும்போது இதில் வந்து தேவர்களும் அசுரர்களும் தானே கிடைச்சா, பெருமாள் என்ன பண்ணா அடைகடல் கடைந்தன்னு சொல்கிறானேன்னு நீங்கள் பார்க்காதீங்க. அலைகடல் கடைந்தன்னா என்னன்னா ஒரு நிலையில அமிர்தம் வரவே இல்லையா, இவா தேவர்களும் அசுரர்களும் கரையிற வேகம் போறலையாம். அப்படியே 2 பேரும் தடுமாறி போய் அவன் உட்காந்துட்டாலாம். இன்னைக்கு இருக்கு அது வியாசபாரத்தில், அது இருக்கு வியாசபாரதத்தில். பெருமாள் வந்து அமுதம் கொண்டு வரதுக்காக எடுத்த எஃபர்ட்டை காட்டும் சொல்லும்போது இதை சொல்றாரு வியாசர் சொல்றார். அப்ப என்ன பண்றாராம் பெருமாள், பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டு அந்த பாம்பு வாசுகி பாம்போட வாலையும் ஒரு கையிலையும் தலையை ஒரு கையிலையும், அதான் அசுரர்கள் பிடிச்சி வைக்க வேண்டிய சைடை ஒரு சைட்லையும், தேவர்கள் பிடிச்சி வைக்க வேண்டிய சைடை இன்னொரு சைட்லையும், தான் கையாலையும் 2 கையாலையும் பிடிச்சிட்டு அந்த மத்த இப்படி அப்படி கடையிறாராம் அவரே. அப்போ அத்தனை பேரும் ட்ரை பண்ணி முடியல வாழையில, இவர் தான் அந்த வேகமாக கடைஞ்சு விடுறாராம். கடைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா அமுதம் வருது. அதை தான் இந்த இடத்துல அதுதான் அலைகடல் கடைந்த ஆறாவதுன்னு சொல்றாரு இந்த இடத்துல. கடைஞ்சி அதில் முதல்ல விஷம் வருது, அதை வந்து ஈஸ்வரன் வந்து வாங்கி சாப்பிட்றார். அப்போ தான் அந்த பார்வதி வாய்த்த கழுத்தை பிடிக்கும்போது கழுத்தில் நின்று போயிடுது. திருநீலகண்டன்ற பேர் ஈஸ்வரனுக்கு அதுதான். அடுத்து இன்னும் காமதேனு வருது, கற்பக விஷம் வருது, அஸ்வம்ன்ற அந்த விஸ்வசவரஸ்ன்றது அந்த குதிரை, இந்திரனோட குதிரை வருது, ஐராவதம் வருது, அதில் நிறைய வருது. அந்த ஒன்றொன்னா வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்ததுல தான் அமுதம் கடைசியாக வருது. இந்த அமுதம் ஆறாவது அந்த மாதிரி வந்த அமுது ஆறாவது. என்ன ஆறான்னா அந்த இடத்துல திகட்டாதன்னு வச்சுக்கணும். ஆறான்னா சூடா இருக்கிறதா அர்த்தம் இல்லை, ஆறான்னா திகட்டாதன்னு அர்த்தம். ஆறாவது வேற என்ன, சந்தித்த வலிந்த அலைகடலை கலைந்த ஆறாவது சந்தித்துன்னு சரணம். சந்தித்துன்னா இந்த இடத்துல போய் மீட் பண்றதுன்னு எடுத்துக்கூடாது. உன் திருவடியை ஓடி வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சின்னு எடுத்துக்கணும். சந்தித்துன்னா தேடி கண்டுபிடிச்சு. மீட் பண்ணுறதுன்றது ஒருத்தர் அதிகம் எஃபோர்ட் எடுத்துக்காது. ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல காமனாக மீட் பண்ணிக்கலான்றது. தேடிட்டு போய் சரணடைகிறதுன்றது வேற. சந்தித்துன்றதுக்கு இந்த இடத்துல தேடிட்டு போய் சரணடைஞ்சாதான் எடுத்துக்கணும். ஏன்னா பெருமாள்ன்றது வந்து பெரிய மகாத்மியம். நம்ம வந்து அவரை வந்து நமக்கு ஈக்குவலாக நம்ம வா வந்து பாரு சந்திக்கிறதுக்கு வான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல சந்தித்துன்னா தேடி போய் சரணம் சார்வது. சரணம், உன் சரணத்தை சார்வதுன்றது வந்து சார்ந்திருந்தான்ற பாருங்க, அவரை சார்ந்திருக்கிறது.
சரணம் சார்வது, சார்வதுன்னா சரணத்தை அடைவதேன்னு அர்த்தம். அந்த இடத்துல சரணம் சார்ந்ததுன்னா அவரை வந்து அவரை சார்ந்து இருக்கிறது, அவரை ஒட்டி இருக்கிறது, அவருடைய பலத்தால் இருக்கிறது. சார்வது வலிந்த தையல், வலிந்த வலித்தான் இருக்கு பாருங்க. வலித்தன்னா உறுதியான நெஞ்சு உறுதி உள்ள வலிமையான வலித்த தையலை. தையல்னா பெண், தையல்ன்றது பெண்ணை குறிக்கிறது. இந்த இடத்துல நம்மால் வந்து தன்னை பெண் உருவாதான காமிச்சிட்டு இருக்காரு. தையலை மையல் செய்தானே, அந்த தையலை மயக்கினானேன்னு அர்த்தம். மயக்கினானேன்னு அந்த இடத்துல நீங்கள் வந்து காமரசத்தோட பார்க்காதீங்க, அது கிடையாது. ஒரு பெண் தான் ஈஸியாக மயங்கிறதுக்கு அதெல்லாம் வரும். அதனால வந்து தன்னை பெண்ணாக்கிறா. பெண்ணாக்கிட்டு அவர் சொல்கிறார், பெருமாள் சொல்கிறார். அதனால் பெருமாளை வந்து இந்த இடத்துல வந்து இவ தன்னை நம்மால் வருது தன்னை பெண்ணாக்கிட்டு, ஒரு பெண்ணு தான் ஈஸியாகவும் ஒரு மனுஷன் ஆணை வந்து அடைய முடியும். ஒரு ஆணை இன்னொரு ஆணை அடையிறத விட ஒரு பெண் ஈஸியாக அடைஞ்சிடுவாள். அது வந்து அவளால் முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவளுக்கு. ஆக இந்த பாட்டோட இது என்னன்னா கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷன் பாருங்க, மனதால் நினச்சி பார்க்கறதுக்கும் 4 திசையும் மனசால் நினச்சி பார்த்து திகைச்சு போய் மயங்கி மறுபடியும் ஓரளவு அதை வந்து அதுலேருந்து வெளியே வந்து கைகூப்பி வணங்கி திருவகத்தை பெருமாளை எல்லாம் மனசில் நினச்சிட்டு அதையும் வணங்கி திருவரங்கத்து பெருமாளை நினச்சிட்டு ரங்கநாதரை நினச்சிட்டு வணங்கி மழை கண்ணீர் மாதிரி ஆறு ஓடுற மாதிரி அழுது அந்த வணக்கத்திலேயே அவளோட அன்பு வந்து அவரோட அன்பு நம்மளோட அன்பு ஆறா வெளிப்படலாம் கண்ணீராக வந்து அதே அந்த மாதிரி பெருமாளை நினச்சிட்டு அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் வந்து இரண்டியனை கொன்ற அந்த பெருமாளை மனசில் நினச்சிட்டு அதே மாதிரி அலைகடலை கலைக்கிறதுக்கு வராக அவதாரம் கூர்ம அவதாரம் எடுத்தார் இல்லையா, அதையும் மனசில் நினச்சிட்டு அமுத பண்ணுறதுக்காக அதையெல்லாம் மனசில் நினச்சிட்டு உன்னை தேடி வந்து உன்னை சரணடைஞ்சு உன்னை சார்ந்து இருக்கிறது என்னதான் வந்து சார்ந்து இருக்கிறது அவ்வளவு பெரிய தவத்தை செஞ்சு வந்த என்னுடைய எண்ணெய் அவ்வளவு வலிமையான எண்ணெய் மையல் செய்யதானே என்னை மயக்கி உங்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கியேன்னு அர்த்தம். சேர்த்துட்டு இருக்கியன்னா சேர போகிறேன்னு அர்த்தம். மையல் செய்தானே, இந்த மாதிரி தையலை வந்து பெண்களை மயக்குகின்ற கண்ணனே என்ன உங்கள்கிட்ட சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.